2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்கை சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். ஒண்ணு இன்னொன்னு. ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கான்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவில் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஏங்க இப்ப தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பத்தி பேசினா தானங்களே என்ன பத்தி பேசுவாங்க? உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க அந்த பக்கம். விஜய், நீ ஒரு சினிமா தேவடியா? இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குன அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பண்ண 500 ரூபா கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? களவாணி பசங்களா, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த மேடைகளை நின்று திமுக மேடைகள்ல நீயே ஒரு புறம்போக்காக இருக்கக்கூடிய நீயே ஒரு மேடை போட்டு கரெக்டா கேட்டு போயிட்டானே. மேடைகளை நின்று பேசக்கூடிய அந்த செம்ப இந்த சாணியை உனக்கு உருவாக்கி தந்த மண் இந்த திராவிட மண், மறந்துடாது. என்னதான் கருவாடை மினரல் வாட்டரா ஊத்தி கழுவினாலும் சரி, சமைக்கும் போது கப் அடிச்சிடும். அந்த மாதிரி நீ என்னதான் பேண்ட் சட்டை போட்டு சென்டா அடிச்சாலும் நம்ம ஊர் வாசனை உன்னை விடவே விடாது. ஐயோ, 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? ரோட்ல நிக்கிறீங்க, கஷ்டம். வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆலோசனை என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கேக்குற 5 கேள்விக்கு கிழிச்சிட்டு அப்புறம் நீங்க வரலாறு கிழிக்கலாம், சரியா? பட் தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. அதாவது இன்னைக்கு மகாபலிபுரத்தில் நடந்த தாவேகா பொதுக்குழு கூட்டத்துல விஜய் பேசியிருக்காரு. அதாவது 15 நிமிஷம் பேசியிருக்காரு. இந்த 15 நிமிஷத்துல ஒரு தடவை கூட எந்த இடத்துலயும் தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் பேசல தெரியுமா? ஏன்னா இந்த கரூர் வழக்கு சிபிஐ இருக்கு. சிபிஐ வழக்கு போறதுனால தனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பயந்துட்டு அவரு பாஜக எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? எதுக்கு இந்த கேவலமான அரசியல்? எதுக்கு இந்த கேடு கட்டத்தனம்? இவரை நம்பி ஒரு கூட்டம். இவர் தான் நம்ம உலகத்திலேயே பெரிய அரசியல்வாதி மாதிரி. உண்மையை சொல்லணும்னா ஒரு அரசியல்வாதி எல்லாம் கிடையாது, பயந்தாங்குடி. ஓ, நீ அப்படி வரியா? அமைதிக்கு பின் புயல் வரும், புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. புயலுக்கு இப்போ ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது, நீங்க பாப்பீங்க. அவர் ஏர்போர்ட் வரணும்னா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க, உடனே இவங்களும் ஏர்போர்ட் வரணும்னா கூட்டம் வரணும். நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோட் லெப்ட் ரைட் பாக்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்ப கூட நேத்து கூட பாருங்க, வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு, யாரா ஓடி வந்து பாக்காங்க. எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம், அன்னைக்கு வெள்ளூர முடங்கி போயிடும். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த காமெடி மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு நடந்த தாவேகா பொதுக்குழு கூட்டம். கரூர் சம்பவத்துக்கு எங்கேயும் விஜய் பொறுப்பேற்கல, மன்னிப்பும் கேட்கல. ரசிகர் கூட்டத்தை அரசியல் படுத்தலன்னு தான் எல்லாருமே விமர்சனங்களை வச்சாங்க. அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சொன்னது இததான். ஆனா 3 நாள் பேசாம இருந்து 3வது நாள் வீடியோ விட்டதுலயும் பஞ்சு டைலாக்கா பேசி அவரோட மரியாதைய அவரே கெடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு 16வது நாள் காரியம் வர நாங்க பேசவே மாட்டோம்னு வாயில வந்ததை அடிச்சு விட்டாங்க. என்னடா 25 நாள் ஆச்சு ஒரு ஈ காக்காவை காணோம்னு கேட்டப்போ சம்பந்தமே இல்லாத ஆட்களும்
தலைமறைவா சுத்திட்டு இருந்தாங்க. இதோட நினைச்சா இல்ல, பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் பார்க்காம பனையூருக்கு கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல கேட்டு அடி வாங்கிட்டு போனாங்க. இப்படி எல்லாத்தையுமே தப்பு தப்பா செஞ்சுட்டு மத்தவங்க மேல பழிய போட்டாங்க. சரி, பொதுக்குழுவிலையாச்சும் கொஞ்சம் அறிவா பேசுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம், ஏமாத்திட்டாங்க, சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, சுண்டல் வித்துட்டாங்கன்னு கூவிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும்னே தெரியாத ஒருத்தர் எப்படி தலைவனா இருக்க முடியும்? இத தாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். நாய பாத்துக்காம போட்ட கழுத அதை தவிர உனக்கு அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு. மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. இவனுங்க திருந்தவே இல்லை. இன்னும் 41 பேர் செத்து போய்க்கிறாங்க. இனிமேலாவது மனுஷனா வாழணும்னு நினைக்கிறானுங்களா இவனுங்க? திருந்தாத ஜென்மம். போங்கடா, அப்படியே போங்கடா, உள்ள போங்கடா. கரூர்ல ஒரு இடம் கொடுக்குறீங்க, உங்களை நம்பி நாங்க எப்படிங்க கரூருக்கு வர முடியும்? என்ன பாதுகாப்பு நீங்க கொடுப்பீங்க? எங்களோட தலைவரினுடைய பாதுகாப்பு நீங்க வந்து பெரிய அக்கறை கொண்டவங்க. இன்டர்னலா நாங்க எவ்வளவு ஆய்வு பண்ணுவோம் தெரியுமா? பகல் இரவா தூக்கத்தை தொலைச்சிட்டு எவ்வளவு பெரிய டீம் வேலை செஞ்சுக்கிறது தெரியுமா? என்ன 2 லாலிபப்பு, இங்க ஒரு நீ சும்பிக்க, இங்க ஒரு நீ சும்பிக்கண்ணா. சார் வீட்டுக்கு பிரைவேட்டா போறதுல என்ன சார் சொல்லுங்க, போக மாட்டேன். ஏன் போக முடியாதுங்க? ஏங்க, ஒரு குடும்பத்துக்கு கூட ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, அவங்க கூட தனியா பேசணும்னு விரும்புறாரு. அந்த டீம் சொல்லிருக்காங்க நாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆறுதல் பெற வந்தவர்களோடு விஜய் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியே ரொம்ப அருவருப்பா உறுத்தலா இருக்கு. தம்பி, பொதுவா எல்லாரும் நேர்ல போய் தான் ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா அண்ணன் என் வீட்டுக்கு கூப்பிட்டு தான் ஆறுதல் சொல்லுவேன். இந்த ஊர்ல எங்க என்ன நடந்தாலும் அண்ணன் தான் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுவாரு. அங்க போறதுக்கான சூழல் இல்ல, வாய்ப்பு அமையலன்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு அமையலன்னு இப்படி பூனை குறுக்க வந்துட்டா ஊர்ல சொல்லுவாங்க தெற்க சூளம், வடக்க சூளம், மேற்க சூளம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சூளமா? இப்ப ஏன் சத்திரம் கிடைக்கல, வீட்டுக்கு போக முடியாது? போக முடியாது சார். பிராக்டிகலா டிஃபிகல்டிஸ் சார், பிராக்டிகலா டிஃபிகல்டிஸ் இருக்கு சார். ஏன்னா நாங்க அந்த போய் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம் சார். அது வந்து ஒரு ரோட்ல இருந்து உள்ள ஒரு சந்து மாதிரி ஒரு 400 இருந்து 500 மீட்டர் உள்ள போகுது சார். 300 மீட்டர் தானே, 300 கிலோமீட்டர் இல்லையே, 300 மீட்டர் தானே, நடந்து போலாம்ல. ஏன்னா ஒரு சப்பரம் வச்சு பல்லாக்கு வச்சு தூக்கிட்டு போமா? அந்த 500 மீட்டருக்குள்ள இவரை கூட்டிக்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடுகள் சந்துகள் மூலமா மீண்டும் இந்த ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு துயர சம்பவத்தை ஒரு வீட்டுல போய் கேட்கிற இடத்துல டிஜிபி ஆபீஸ்க்கு ஒரு மனு கொடுத்தாங்க பாருங்க. யாரும் குறுக்க வரக்கூடாது, ஆடு மாடு பேரக்கூடாது, எறும்பு கூட கிராஸ் ஆகக்கூடாது, கொசு வந்துடக்கூடாது, 0 டாலரன்ஸ். ஈவு இறக்கம் இல்லாம எவனையும் பக்கத்துல விடாத. மீண்டும் ஒரு கூட்டம் சேர்ந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யார் சார் பொறுப்பெடுப்பாங்க? நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறது எங்களுக்கு கஷ்டம். அததான் சார் பிரச்சனை. சின்ன தம்பி படம் பாத்திருக்கீங்களா நீங்க? குஷ்பு வீட்டை விட்டு வரும்போது இந்த குரங்கெல்லாம் கூட கண்ணை மூடிட்டு ஓடிடும். நீங்க என்ன சின்ன தம்பி குஷ்புவா நீங்க? எனக்கு கரூர்ல தனியார் எனக்கு கரூர்ல ஒரு சத்திரம், ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அடுத்த எப்ப வாங்கி கொடுக்கறாரு சொல்லுங்க. நான் பர்சனலா முட்டை, நாட்டு முட்டை, பச்சை முட்டை எல்லாம் வாங்கி கொடுத்து அவரை தேய்ச்சிட்டு வர சொல்லுங்க. ஐயோ பாவம், நீங்க அழாதீங்க சார். பேசி வர வைக்கிறேன். அவரால பண்ண முடியுமா? எங்க விஜய் அதிகாரப்பூர்வமா சொல்லுங்க. நாளைக்கே சொல்றேன். நாளை 24 மணி நேரம் நீங்க இப்ப கிளம்பி வர சொல்லுங்க. நான் என் சொந்த மண்டபத்தை தர்றேன். பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. எந்த பாதிப்பு வராது காமேஷ். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே,
கரூர் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எங்களுக்கு சிக்னல் ஓபன் பண்ணி கொடுங்க, ஸ்பீட் பிரேக் இருக்கக்கூடாது. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரு, சைனாவுடைய பிரதமர் ஜி ஜின்பிங் வந்தாரு, இவங்கெல்லாம் வரும்போது கூட இவ்வளவு கட்டுப்பாடானு தெரியல. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல, அவ்வளவு பெரிய அகாடா நீ. அதாவது இவங்க சென்னையில இருந்து கரூர் போயிட்டு வர்றதுக்கு ஏதோ லாகூருக்கும் பெசாவருக்கும் ராவல்பிண்டிக்கும் போயிட்டு பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு வர மாதிரி அவ்வளவு சீன் போடுறாங்க. வெக்கமா இல்ல? வேற எங்கேயாவது போய் ஒரு நல்ல வேலை பார்க்கலாம்ல? நோ 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 நோ, தட் இஸ் ஸ்டூபிடிட்டி, யூ நோ. ஏன்னா மக்கள் சந்திக்கணும்ன்ற இவங்களுக்கு நோக்கம் எண்ணம் கிடையாது. நீங்க மண்டபம் கிடைக்கலன்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு சாக்கு போகாங்க. இப்ப அண்ணா எடுத்து தரேன்றாங்க மண்டபம், போக சொல்லுங்க. கரூர்லயே வச்சிருக்காரு, போக சொல்லுங்க. தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? இப்ப நான் என்ன சொல்றேன், சரி ஒரு இவ்வளவு பெரிய பணபலம் பொருந்திய ஒரு அரசியல் கட்சி, இவ்வளவு பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி போடக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு மண்டபத்தை பிடிக்க முடியலன்னு சொல்றதுக்கு நீங்க அசிங்கப்பட வேண்டாமா? டேய், வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக பெரிய மீச. டேய், செருப்பால அடிக்கடா. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எதுல அடிக்கடா?